ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் வந்து 1v1 ஃப்ரீ ஃபயரில் ப்ளே பண்ணியிருக்கேன். ரேண்டம் வேர்ல்டு பிளேயரோட தான். அது நான் விளையாண்டதெல்லாம் நான் இப்படியே சொல்லிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பை பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் எல்லா காயின்ஸ் இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டேன். ஆனால் அன்லிமிட்டட் ப்ளூ வந்து செட் பண்ணல. ஸோ இந்த பிளேயர் எப்படி விளையாடணும் நான் ஓடிட்டே இருந்தேன். தம்சரம் கை எடுத்துட்டு போயிட்டு மாட்டுந்தான் எங்கடா இருப்பான்ட்டு திரும்பி சரி முன்னாடி போகாமல் எடுப்பான்னு பார்த்தேன். ரொம்ப ஸ்கோப்பு கொடுத்தேன். அப்படியே போயிட்டு இருந்தேன். அவன் திடீர்னு போயிட்டு இருந்தான். நானும் ஸ்கேர் எடுத்து அடைச்சி பிடிக்கலான்னு பார்த்தேன். சும்மா ஸ்விட்ச் பண்ணால் அப்படியே போயிட்டான். ஆனால் ஊக்காங்க போட்டு போயிட்டு இருக்கிறேன். அவன் ஸ்கூட்லாம் எய்ம் படையில் அவன் எஸ்கேப் போயிட்டு ஆனாலும் ஒரு இதாக இல்லை. அப்படியே ஸ்கோப்பை போட்டு சும்மா முடிக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் ஸ்கோப் போடுற பட்டனே வேலை செய்யணும். அப்புறம் ஒரு ஏமாத்த போட்டு பங்கமாக இருந்தேன். அவனும் தோத்துட்டான். சரி செகண்ட் ரன் வந்தான். சரி நமக்கு எது தேவையில்லைன்ட்டு ஏமாத்த போட்டுருந்தேன். சரி ஸ்கேர் சிப்பு எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு ஸ்கேர் சிப்பு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு 2 மாதம் சும்மா வாங்கிட்டேன். அப்போதான் கைராஸோடைய பவர் வரும். கைராஸோடதும் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. லெவல் 4 வச்சுனாலுமே உடச்சிட்டு சும்மா ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். ஒரு தரமான இது. சரி போய் அடிச்சுட்டு வச்சிடலான்னு நானும் சும்மா நின்றுட்டு இருந்தேன். நான் எதுவும் பண்ணல. அப்புறம் சரின்னு போயிட்டு இருந்தேன். நீங்களே கொஞ்சமா நம்ம எதுவுமே கண்ணில் மட்டுமே அவனுக்கு ஒரு டேமேஜை கொடுத்துடலான்னு நான் போயிட்டே இருந்தேன். அப்புறம் தான் யோசித்தேன், நம்ம ஸ்னைப்பர் இல்லை 7 எப்படியும் இல்லை ஏசி 18 எடுத்துக்கலாம். சாரி ஏசி 18 அது பவரே நல்லா வர மாட்டேங்குது. சரி மேலே ஏறினேன். அப்படியே மேலே ஒரு ஸ்டெப்ஸில் ஏறினேன். அப்புறம் நான் ஸ்கோப் போட்டு பட்டுருந்தேன். சும்மா சுட்டுருந்தேன். எனிமே ஆற காமிச்சிட்டு அப்படியே அந்த ஸ்கோப்பை வச்சு போட்டிருந்தேன். அவன் இப்போ புதுசாக வந்திருக்க M500 கன்னை வச்சுருந்தான். சரி அழுத்தி பிடிச்சிடலாம். அழுத்தி புடின்னு பிடிச்சேன். செத்துட்டான். அப்படியே கீழே போய் ஏமாட் பட்டன் கொடுத்து நான் வேலையை செய்யல. என்னாச்சுன்னு கூட தெரில. சரின்னு ஊற்றுனேன். அப்புறம் அப்புறம் நான் அப்படியே போய் சொன்னேன்ல அது எடுக்கலான்னு நான் பட்டுனேன். அப்புறம் நான் அப்படியே பிடிச்சிட்டேன். எனக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் வேலை செய்யாது. கொஞ்சம் கேம் பிளே தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் நான் ஏசி இட்டு எடுத்துட்டேன். ஸ்கேர் முடிச்சப்போ விட்டுட்டு மேலே கவலையில் இருந்தேன். சரி நம்ம கிளி தான் முக்கியம் அப்படின்ட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு தரமான ஒன் டாப் கொடுத்துருக்கு. நீங்களே பாருங்க. இப்படியே ஓடிட்டு இருந்தேன். நின்று ஒன்று அப்புறம் வந்துருந்தான். சும்மா அவன் என்னை பார்த்து நான் சும்மா அவன் டபுள் வெப்பர் வச்சுருந்தான். எங்கேயாச்சும் முடிச்சுடுவான்னு பயந்துருந்தேன். உள்ளே ஓடிட்டேன் கண்டெய்னருக்குள்ளே. ஊருக்குள்ளே போட்டால் சுட்டுருவானான்ட்டு. அப்புறம் இறங்குனா. இப்போ ஒரு ஒன் டாப் படிப்பேன் பாருங்க. அப்பா இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன் டாப். ரூம் மேட்ச்சில் ஒன் டாப் நான் அவ்வளோவா அடித்ததில்ல. அப்புறம் இந்த மேட்ச் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் பாருங்க. நானும் ப்ளூவால் முடிச்சுட்டுமே நான் ப்ளூவால் எடுத்துருந்தேன். அப்புறம் ரிப்பேர் 8 மாதம் மேலே எடுத்துருந்தேன். ஏதாச்சும் கன் இருக்கலாமான்னு பார்த்தேன். எதுவும் இல்லை. UMP எடுத்துட்டானா தாம்சன் பிர்லா. சரி UMP வச்சு ட்ரை பண்ணுவேன்னு பண்ணேன். அப்படியே சும்மா அமௌண்ட் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். எங்காச்சும் திடீர்னு வந்து அழுத்தி பிடிச்சிருந்தா என்ன டபுள் வெப்பர் போன மேட்ச்லேயே வச்சிருந்தான். அவன் வேறு ஆப்ஷன் வச்சுருப்போம். சரி நம்ம தான் ஜெயிப்போன்னு சும்மா அப்படியே அமௌண்ட்டை போட்டிருந்தேன். ஆனால் திடீர்னு ஷாக்கிங் கொடுப்பான் பாருங்க. இப்போ ஆடுறா புழுந்துச்சு. சரி போகலாமான்னு போட்டிருந்தேன். அமௌண்ட்டவே போட்டிருந்தேன் சும்மாவே. அப்புறம் போனேன். அப்புறம் திடீர்னு இருந்தா நானே பயந்துட்டேன். என்னடா பண்ணுறேன்ட்டு ஆகானே சுட்டு தள்ளிடுவான். நீங்களே பாருங்க. ஆமாம் அடிச்சிடுவான்னு பாட்டுருந்தா அவன் என்னை சுட்டுருவான். நானே என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம அடுத்த மேட்ச் விடவே கூடாதுன்ட்டு இருந்தேன். அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தான். பாட்டு மாதிரி தெரியுதுங்க. ஆனாலுமே கொஞ்சம் நல்லா கேம் பிளே தான் கொடுத்துருக்காரு. பாராட்டலாம். நானும் இந்த மாதிரி டபுள் அப் எடுக்கலான்னு பார்க்க இல்லை டபுள் பேரல் எடுத்துட்டு அப்புறம் அந்த ஏசி 80 எடுக்கலாம்.
அதை எடுத்ததுக்கப்புற வெஸ்ட்டு, ஹெல்மெட்டு, மஷ்ரூமா ப்ளூ வால் தான் மெயின் நமக்குன்னு ப்ளூ வால் எடுத்தேன். அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கலான்னு இருக்கேன். அப்புறம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபே பண்ணல. ஒரு 2 ஷார்ட் போட்டிருப்பேன். அதில் வந்து ஒருத்தவர் தான் தேங்க்ஸ் தல அப்படின்னு வீடியோ அனுப்பியிருக்காரு. அது வந்து ஃப்ரீ ஃபயருக்கான ஃப்ரீ டைமண்ட் ஆப்பு. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதில் அந்த வீடியோ லிங்க்கில் கொடுத்துருப்பேன். ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நான் பாட்டுக்கு போகையில் ஐப்ரோ பங்க போட்டேன். திடீர்னு அந்த டபுள் வேலை வச்சு அழுத்தி பிடிச்சேன். அப்புறம் சரி ஒரு மேட்சை போட்டுருவோன்ட்டு இந்த மேட்ச் ஃபுல்லாக அப்படியே இருந்தேன். அண்டு நான் ஃபஸ்ட்டாக போட்ட வீடியோ வியூஸே போகல. கொஞ்சம் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் கொஞ்சம் எனக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.